இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி. இந்த வார்த்தைக்கு என்ன பிளானட் சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேச்சுக்கு என்ன பிளானட் சம்மந்தப்படுதுன்னா புதன், சந்திரன், மெர்க்குரி அண்ட் மூன். புதன், சந்திரன் இந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு இடத்துல ரஜினி சார் சொல்லியிருப்பார், நீ எதை இந்த இயற்கையிட்ட கொடுக்குறியோ அந்த இயற்கையை உனக்கு திருப்பி அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தட்ஸ் ரைட். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி நீங்கள் பெறுகிறீங்க. இந்த வார்த்தைகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வார்த்தையாக நீங்கள் சொல்கிறீங்க. மேக்ஸிமம் சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறோம். சில நேரங்கள் நம்ம புத்தியில் யோசிக்கிறோம், வார்த்தைகளில் சொல்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தைக்கு ரொம்ப பவர் இருக்குது, ரொம்ப சக்தி இருக்குது. நான் யாரையாவது வார்த்தைகளில் பேசுகிறேன், இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன், அதை 100 மடங்கு யோசிக்கணும். பிகாஸ் நான் என்ன வார்த்தை சொல்கிறேனோ அந்த வார்த்தை எனக்கு அது திருப்பி கிடைக்கிறது. தப்புனா தப்புன்னு சொல்லிடணும், சரினா சரின்னு சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மேக்சிமம் இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் எத்தனை விஷயங்கள் பேசியிருப்பீங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எத்தனை தடவை மந்திரம் சொல்லியிருப்பீங்க, எத்தனை தடவை நல்ல விஷயத்தை பேசியிருப்பீங்க, எத்தனை தடவை ஒரு பாசிட்டிவாக பேசியிருப்பீங்க, எத்தனை உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பற்றி பேசியிருப்பீங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பவர்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, நல்ல மனசு, சக்ஸஸ், ஐ வில், ஐ கேன், யூ வில், யூ கேன், உன்னால் முடியும், ஏன் கவலைப்படுறீங்க, நல்லது தான் நடக்கும். வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் மற்றவர்களை சொல்கிறோம், உங்களுக்கே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. என்னென்னு, நான் நல்லா இருப்பேன். தினமும் காலையில் இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான பொழுதாக மாறும். நான் நிச்சயம் ஜெயிப்பேன், என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஏன்னா முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படிங்கிறத நினச்சிருப்பார்ல. அம்பாள் அசுரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிரிச்சிட்டு பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகள்லையும் பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு நினச்சி பாருங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸை யோசிச்சு பண்ணி பாருங்க. அது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு உடனே அதுக்குண்டான மாற்றம் தெரியும். நன்றி, வணக்கம்.